ஹாய், வெல்கம் டு ஜிபிஸ் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, மொடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மொடவாட்டுக்கால் வந்து நான் இங்கே வில்லிவாக்கத்தில் எங்களுக்கு கிடச்சிது. இது வந்து ரேர், எங்கேயும் அவ்வளோ கிடைக்காது. கொஞ்சம் மார்க்கெட்டில் அது மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்டில் அது மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் அது ட்ரை பண்ணி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லது. இதில் வந்து 4000 மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நல்லது, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நம்ம 1 மந்த் ஃபுல்லாக நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்குமே கொஞ்சம் பேக் பெயின் இதெல்லாம் அவ்வளோ இருந்தது. இப்போ எல்லாமே இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த முடவாட்டுக்கால் வந்துட்டு நம்ம அந்த மேலே வந்துட்டு மட்டன் கால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்கும். அது மேலே முடியெல்லாம் அந்த மண் அது மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா தூள் சீவி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிக்கணும். அது மண் அந்த ஒரு மாதிரி முடி மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம நல்லா அலசிக்கலாம். உப்பு போட்டு அலசிக்கங்க. நான் உப்பு போட்டு தான் அலசினேன். அலசிக்கிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு அந்த மொடவாட்டுக்கால் கட் பண்ணி நம்ம அலசி வச்சுருக்கோம்ல, அதுவும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வந்து பூண்டு, இஞ்சி அது தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மொடவாட்டுக்கால் வந்து அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் மொடவாட்டுக்கால் வந்து நான் 4 கிலோ வாங்கினேன். அந்த அளவு போட்டிருக்கேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி 1 தக்காளி, மிளகு 1 ஸ்பூனு, மிளகு வந்து 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, பச்சை மிளகா 1 போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. போட்டு நல்லா அரைச்சிக்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு தாளிப்புக்கு வந்து நம்ம எண்ணெய் நார்மலாக சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். நான் தாளிப்புக்கு எண்ணெய் போட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். போட்டு பெருசீரகமும் பட்டையும் 2ம் போட்டிருக்கேன். போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். கூட சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சில மிக்ஸி ஜாரில், ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஜார் அளவுக்கு 3 பங்கு நான் எடுத்திருக்கேன் தண்ணி. அது அதிலே அலசி நான் அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவுக்கு உப்பு வந்து கம்மியாகவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சூப்புக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அது நல்லா கொதிக்க வந்து அதனுடைய அளவு வந்து கம்மியாகும். இந்த சூப் வந்து நல்லா 1/2 hour அளவுக்கு கொதிக்க விடுங்க. அனல் கம்மியாக வச்சு அது கொதிக்க அது எவ்வளோ நல்லா கொதிக்கிறோ அதனுடைய இது வந்து சாறு வந்து நல்லா இறங்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வடிகட்டிக்குங்க. அது வந்து அந்த ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்கும். நம்மளால் அது குடிக்க முடியாது. அதனாலே குடிக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு குடிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணோம், வடிகட்டிக்குங்க. நான் வடிகட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வடிகட்டிக்குங்க. வடிகட்டிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்து அவ்வளோதான், சூடாக குடிங்க. 1 மந்த்து குடிச்சிட்டு வாங்க. ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.